அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி எந்த நட்சத்திரம் பார்க்க போகிறோம்னா 27 நட்சத்திரத்தில் ரெண்டாவது நட்சத்திரமாக இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரம், அதை பற்றி பார்க்க போகிறோம். இது 27 நட்சத்திரம் ரெண்டாவது நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான். இவர் இருக்கக்கூடிய ராசிக்கு அதிபதி செவ்வாய் தான் இந்த ராசிக்கு அதிபதி. இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதியான சுக்கிரன். இது ஒரு பெண் நட்சத்திரமாக அடையாளப்படுத்தப்படுது. ஜோதிஷத்தில் பரணி நட்சத்திரம் ஒரு பெண் நட்சத்திரமாக அடையாளப்படுத்தப்படுறது. உடலில் தலை, மூளை, கண் பகுதிகளை இது காமிக்கிறது. இப்போ அதை குறிக்கும் இந்த நட்சத்திரம். பொதுவாக இவங்களுடைய உடலமைப்பு எல்லாரையும் கவரக்கூடிய உடலமைப்பு அமைஞ்சிருக்கும். பேச்சாற்றல் இவங்கள்ட்ட நல்ல அதிகமாக இருக்கும். தனக்குன்னு வச்சுக்காம எல்லாத்தையும் தான தர்மம் செய்கிறதுல இவங்களுக்கு ரொம்ப விருப்பம் அதிகமாக இருக்கும். இவங்க ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப அழகாக நேர்த்தியாக உடை அணிஞ்சிக்குவாங்க. அணிகலன், அது மாதிரி நல்ல அணிகலன்கள், ஆபரணங்கள் அணிஞ்சிட்டு மற்றவங்க பார்வை தன் மேலே விழணும் அப்படின்ற எண்ணத்தை காமிக்கிற மாதிரி இவங்களுடைய ட்ரெஸ் சென்ஸ் இருக்கும். அதனால் ட்ரெஸ் சென்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இவங்களுக்கு நடனம், பாட்டு, இசை, இது மாதிரி கலைகளில் இவங்களுக்கு நல்ல ஆர்வங்கள் இருக்கும். இவங்களுடைய குணம்னு எடுத்துட்டோம்னா இவங்க பொதுவாக எல்லார்ட்டையும் ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இவங்க ஆளுக்கு தகுந்த மாதிரி எப்படி அதை பேசி நேக்காக பேசி அந்த காரியத்தை எப்படி சாதிக்கணும் அப்படின்னு இவங்களுக்கு நல்லா தெரியும். அது மாதிரி அதில் இவங்க பெரிய சாமர்த்தியசாலி. இது மாதிரி கோபத்தோடு இவங்கள்ட்ட யாரும் கோபத்தோடு பேசினாங்கன்னா அப்போ அமைதியாக இருந்து அதுக்கு நேரம் வரும்போது இவங்க அதுக்கு எப்படி செய்யணுமோ அப்படி செஞ்சு அது மாதிரி அவங்க செஞ்சுருவாங்க. அது மாதிரி சாதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. சாதுவாக இருந்தாலும் இவங்க சாமர்த்தியசாலின்னு இவங்களை சொல்லலாம். இவங்க படிக்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க தன்னோட சுய சிந்தனையோடு அதை இம்ப்ரவைஸ் பண்ணி செய்கிறதுல இவங்க ரொம்ப வல்லவங்களாக இருப்பாங்க. ஏன்னா இவங்களுடைய நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்கிரன் இல்லையா, அதனால் அதிலெல்லாம் இவங்க ரொம்ப திறமையாக இருப்பாங்க. இவங்களுடைய குடும்பம் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க பரணி நட்சத்திரம் தரணி ஆளும் அப்படின்னு சொல்கிறது மாதிரி இவங்க பொதுவாக சுகமான வாழ்க்கை, ராஜா மாதிரியான வாழ்க்கை, நல்ல சுகமான வாழ்க்கை தான். இவங்களுக்கு பொதுவாக காதல்னால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க காதல் பண்ணி காதல் கல்யாணம் பண்ணிக்கிறவங்கள பரணி நட்சத்திரம் அதிகமான பேர் இருப்பாங்க. இவங்க காதல்னால் நம்ம ஆண் பெண் அந்த காதல் மட்டும் கிடையாது, எதையானும் காதலிச்சுட்டே இருப்பாங்க, எதையானும் அவங்க விரும்பிகிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு இவங்க ரொம்ப காதல் உணர்வு உள்ளவங்க. அதாவது எல்லாத்துலேயும் ஆசைப்படுறது மட்டும் இல்லை, காதல்ன்றது எப்படின்னா ஒரு பேஷனோட ஒவ்வொன்றையும் அணுகிறது. அந்த மாதிரி இவங்க அணுகக்கூடிய அந்த தன்மை இவங்கள்ட்ட இருக்கும். மனைவி, குழந்தைங்க, அப்பா, அம்மா எல்லாரையும் கண்ணில் இம வச்சு காக்கிற மாதிரி எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்கள்ட்ட நம்ம ஹெல்ப் பண்ண போயிட்டோம்னா அவங்கள எப்படி காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி தெரியும், அவங்கள எப்படி வச்சுக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி இவங்க எல்லாத்தையும் செய்கிறதுல வல்லவங்களாக இருப்பாங்க. உணவு விஷயத்துல இவங்க ரசனை உள்ளவங்களாக இருப்பாங்க. நல்லா ரசித்து அதுக்கு உடனே அந்த ரசிக்கிறது மட்டும் இல்லை, உடனே பாராட்டவும் செய்வாங்க. அதனால் இவங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். இவங்கள எல்லோரும் சுகவாசியாக வீட்டில் வச்சுக்குவாங்க. இவங்கள நல்ல சுகவாசியாக வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்து வச்சுக்குவாங்க. அதனால் இவங்க சொகுச்சுக்கு இந்த வீட்டில் பொதுவாக சொகுச்சுக்கு பஞ்சமே இருக்காது. எந்த தொழில் அதை வச்சு பார்த்தோம்னா எந்த தொழிலாக இருந்தாலும் இவங்க தொழிலதிபராக இருப்பாங்க முக்கால்வாசி. இவங்க எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, இல்லை வேலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, தனக்கு கீழே இருக்கிறவங்கள சரிசமமாக நடத்தி, அவங்க கர்வம்லாம் இல்லாமல் அவங்கள்ட்ட சரிசமமாக நடத்தி அவங்கள்ட்டேருந்து காரியங்களை சாதிச்சு கொடுறதில்ல, அவங்கள்ட்டேருந்து நல்ல வேலைகளை வாங்கி அந்த வேலைகளை சரியான முறையில் நடத்துறதுல இவங்கள மாதிரி முடியாதுன்னு சொல்லலாம். இவங்க இவங்களுடைய நடவடிக்கையை மற்றவங்க இவங்களை பார்த்து இப்படி நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு, மற்றவங்க பின்பற்றக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கும். அது மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கு நிறையா சலுகையும் இவங்க கொடுப்பாங்க. நிறையா இவங்க சலுகையும் கொடுக்குறவங்களா இருப்பாங்க. அது மாதிரி இந்த பரணி நட்சத்திரத்தில் உள்ளவங்க தான் இவங்க சிக்காக இருக்கக்கூடிய, அதாவது மூழ்கி போயிடும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கம்பெனியை கூட ரொம்ப தன்னம்பிக்கையோடு தூக்கி நிறுத்தி அதை மேலே கொண்டு வரத்துல இவங்கள மாதிரி முடியாது. இவங்க அப்படிப்பட்ட ஒரு திறமைசாலின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல்
இவங்க வந்து எவ்வளோ பிரச்சனைகள் கவலைகள் இருந்தாலும் வேலைன்னு வந்து உடனே டக்குன்னு எழுந்து உற்சாகமாக வேலைக்கு கிளம்பிடுவாங்க. அது மாதிரி வேலையில் இது மாதிரி கண்ணும் கருத்துமாக இருக்கிறதுனால இவங்க எப்படிப்பட்ட நிறுவனங்களையும் தூக்கி நிறுத்தக்கூடிய வல்லமை உள்ளவங்களாக இருப்பாங்க இந்த பரணி நட்சத்திரக்காரங்க. இவங்களுக்கு நோய் அப்படின்னு பார்த்தோம்னா மர்ம உறுப்புகளில் நோய் வரும். பொதுவாக வந்து இவங்களோட தொழில் பற்றி சொல்லும்போது சொன்னேன், இவங்க இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டு, பல் டாக்டரு, எம்பிஏ படிக்கவங்க, ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டவங்க, இந்த மாதிரிலாம் வந்து இவங்க வேலை பார்ப்பாங்க. பொதுவாக வந்து இவங்க கலை சம்மந்தப்பட்ட துறைகளில் வேலை பார்க்குறவங்களாவோ இல்லை தொழில் செய்கிறவங்களாவோ இவங்க இருக்கலாம். இவங்களுக்கு நோய்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு மர்ம உறுப்புகளில் வந்து பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்கிரன்றதுனால மர்ம உறுப்புகளில் பிரச்சனைகள் இருக்கும். சர்க்கரை நோய், கிட்னி, மூட்டு வலி இதெல்லாம் வந்து இவங்களுக்கு, அதனால் இவங்களுக்கு மருத்துவ செலவினங்கள் வரும். இதெல்லாம் இவங்களுக்கு இயல்பாக நடக்கக்கூடிய நோய்களாக இருக்கும். இவங்களுக்கு தசாபலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு எடுத்த உடனே பரணி நட்சத்திரம்ன்றதுனால எடுத்த உடனே சுக்கிர தசை, குட்டி சுக்கிரன்னு சொல்லலாம். இந்த சுக்கிரன் நல்லா இருந்ததுன்னா பல பேருக்கு வந்து பெரிய உயர்வுகளை கொடுத்துருக்கு. ஆனால் பொதுவாக வந்து இவங்களுக்கு வந்து ஒரு 5 வயசு 10 வயசு 9 வயசுன்னு எக்ஸாக்டாக சொல்லலாம். 9 வயசு வர வரைக்கும் 8-9 வயசு வரைக்கும் குடும்பம் வந்து கொஞ்சம் கஷ்டப்படும். குடும்பம் வந்து ரொம்ப கஷ்டப்படும். ஆனால் 9 வயசுக்கு மேலே பார்த்திங்கன்னா இவங்க வளர்கிற மாதிரி சரசரன்னு அந்த குடும்பம் மேலே எழுந்து வந்துடும். இதுதான் வந்து பொதுவாக வந்து சுக்கிரனுடைய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. இவங்க இருக்கிறதெல்லாம் அழித்து திரும்ப மேலே கொண்டு வரும். அப்படி கூட எடுத்துக்கலாம் நம்ம. அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து தசாபலன் சுக்கிர தசையில் அதான் நடக்கும். பொதுவாக இவங்களை பொறுத்தளவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த குடும்பத்தை பொறுத்தளவு அப்படி நடக்கும். இவங்களை பொறுத்தளவு ஜாலியாக இருப்பாங்க. இவங்க ஜாலியாக இருப்பாங்க. ஃப்ரெண்டோட வந்து நல்லா இது பண்ணுவாங்க. நல்ல இப்போ சுக்கிரன் நல்லா இருந்தால் நல்லா படிப்பாங்க. சுக்கிரன் ஒரு வேளை நல்லா இல்லை அப்படின்னா எல்லா ஊர் சுத்தர் பசங்களோட சேர்ந்து நல்லா ஜாலியாக வந்து ஊர் சுற்றுறது உங்களுடைய பழக்கமாக இருக்கும். ஆனாலும் பின்னால் வந்து நடக்கக்கூடிய வளர வரும்பொழுது படிப்புகளில் கவனம் செலுத்தி பாஸ் மார்க் அந்த பரீட்சை தேர்தலில் படித்து பாஸ் ஆகிடுவாங்கள்ல, அந்த குரூப்பில் ஒருத்தவங்க அவங்க. அதனால் அதெல்லாம் வந்து பண்ணிடுவாங்க. அதுக்கு அடுத்து வந்து நடக்கக்கூடியது சூரிய தசை. இந்த சூரிய தசை வந்து இவங்களுக்கு பயங்கர எதிர்நீச்சலாக இருக்கும். 6 வருஷம் நல்ல எதிர்நீச்சல், நல்ல போராட்டம், நல்ல கூடிய அந்த வருஷமாக இருக்கும். இந்த 5 வருஷம் வந்து இவங்க கடுமையாக போராட வேண்டியதாக இருக்கும். அதுக்கு அடுத்து வரக்கூடிய சந்திர திசையும் இவங்களுக்கு போராட்டம் உள்ளதாக தான் இருக்கும். இதில் வந்து மனக்குழப்பம் இருக்கும், நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அந்த டயத்தில் கூட சந்திர திசையில் கூட கொஞ்சம் சிரமப்பட்டு தான் அவங்க முன்னேற வேண்டியதாக இருக்கும். இதெல்லாம் வந்து இவங்களுடைய சந்திர திசையில் நடக்கூடிய இருக்குது. சந்திரனுடைய பலமாக இருந்ததுன்னா ஒரு சில விஷயங்கள் மாறலாம். அதனால் பொதுவாக வந்து இவங்களுடைய சுய ஜாதகத்தையும் நீங்கள் அலசிக்கிறது நல்லது. இவங்க செவ்வாய் தசை அதுக்கு அடுத்து வருது. இந்த செவ்வாய் தசையில் வந்து செவ்வாய் வந்து 1-8க்கு அதிபதியாக இருக்கார் இல்லையா. இவருடைய இந்த ராசிக்கு அதிபதியும் செவ்வாய் தான். உங்களுக்கு 8ஆம் வீட்டுக்கு அதிபதியும் செவ்வாய் தான். ஸோ இந்த செவ்வாயோட தசை நடக்கும்போது இவங்க குடும்பத்தில் வீடு மனை வாங்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். வாகனங்கள் வாங்கிறது அது நடக்கும். மனைவி வழியில் வந்து உங்களுக்கு பெரிய அனுகூலங்கள் கிடைக்கும். மனை வழியில் சப்போர்ட் கிடச்சி இவங்க தொழிலுக்கோ முன்னேற்றத்துக்கோ எல்லா வகையிலையும் அவங்களோட சப்போர்ட் கிடச்சி இவங்களுக்கு நல்ல அனுகூலம் கிடைக்கும். இதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய திசை வந்து, ஏன்னா இது 7 வருஷம்தான். இந்த 7 வருஷத்தில் உங்களுக்கு வந்து பூமி மனை வாங்குறது, ஒரு சில பேருக்கு வந்து ஆப்ரேஷன் நடக்கிறது, மனை வழியில் வந்து சொத்துக்கள் கிடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். இதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய வந்து ராகு தசை. இந்த ராகு திசையில் வந்து சுபர் பார்வை பார்க்குற மாதிரி ராகு தசை இருந்துட்டா சூப்பராக முன்னுக்கு வந்துடுவாங்க. எல்லா வகையிலையும் முன்னேற்றம் தான் லைஃப்பில். அது மாதிரி வந்துடுவாங்க. சமுதாயத்துலேயும் அவங்க உயர்வாக வருவாங்க. ராகு தசையில் அது நடக்கக்கூடிய புத்திகள் சரியில்லைன்னா, அந்த புத்திகள் உள்ள புத்திநாதர்கள் சரியில்லைனாலோ, இல்லை ராகுவுக்கு சுபர் பார்வை இல்லைனாலோ இவங்களை டோட்டலாக அடித்து காலி பண்ணிடும் அந்த ராகு தசை. அதுக்கப்புறம் திரும்ப தான் இவங்க எழுந்து வரணும், திரும்ப எல்லாத்தையும் திரும்ப அவங்க கட்டமைக்கணும். அந்த மாதிரியான ஒரு பொசிஷனை கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாங்க. இதுக்கு அடுத்து வரக்கூடிய குரு தசை வந்து தந்தை ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய 9, 12 விரயஸ்தானத்தில் 12 இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடமா அந்த குரு தசை இருக்குது. இந்த குரு தசையில் உங்களுடைய அப்பாவுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வரலாம், உடல் ரீதியான பிரச்சனைகள் வரலாம், இவங்க அப்பாவுக்கு கண்டங்கள் வரலாம். அது வந்து இவங்களுடைய கர்ம தசை, இவங்க அப்பாவுடைய திசையை பொறுத்தது.
அதில் வந்து இதில் தந்தை வழியாக கிடைக்கக்கூடிய சொத்துக்களும் கிடைக்கலாம். முக்கால்வாசி உங்களுக்கு தந்தை வழியாக சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அது அப்படி கிடைச்சாலும் அதெல்லாம் இவங்க வந்து அழிச்சிருவாங்க, அதெல்லாம் வேறு வகையில் செலவு பண்ணிடுவாங்க. அதை காட்டிலும் இவங்க சம்பாதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இதெல்லாம் இவங்களுடைய சுய ஜாதகத்தில் உள்ள அந்த பலத்தையும் பொறுத்தது. இதில் சுய ஜாதகம் பலமாக இருந்ததுன்னா இந்த குரு தசையில் பலவிதமான ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதில் செய்கிறது மட்டும் இல்லை, மற்றவங்க வந்து இவங்களை இழுத்து விடுவாங்க ஆன்மீக காரியங்களில். வாங்க நீங்கள் தான் வந்து இந்த கோயிலுக்கு அதை செஞ்சு தரணும், இது நீங்கள் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி இவங்களை வாண்டனாக கொண்டு வந்து கூப்பிட்டு இவங்க அது மாதிரியெல்லாம் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள்லாம் இவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது மாதிரி வந்து அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். பொதுவாக வந்து இந்த நட்சத்திரத்தில் இந்த தசாபலன்கள் பற்றிலாம் நான் சொன்னேன். இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு பரிகாரங்கள் பண்ணிட்டு லைஃப்பில் வந்து நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு பக்கத்தில் ஜோதிடர்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் என்னையை தொடர்பு கொள்ளலாம். என்னை தொடர்பு கொள்ளத்துக்கு இதிலேயே நம்பர் வரும், அந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் லைஃப் எப்படி இருக்குது, அதை எப்படி என்ஹான்ஸ் பண்ணலாம், தொழில் ரீதியாக எப்படிலாம் வரும், செக்மெண்ட்டாக எப்படிலாம் வரும் அப்படின்ற மாதிரியெல்லாம் நம்ம ஒரு என்ன சொல்கிறது லைஃப் லாங் கூட நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி வந்து நம்ம தொடர்ந்து வந்து நமக்குள்ளே தொடர்பு வச்சுட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பரணி நட்சத்திரத்தில் நம்ம என்னென்ன காரியங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஓவியம், நடனம், இந்த மாதிரி கலைகள் வந்து பயில்றதுக்கு ஆரம்பிக்கலாம். செங்கல் சூளை வச்சுருக்கிறவங்க வந்து அதுக்கு நெருப்பிடுறதுக்கு ரொம்ப நல்ல நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். அது மாதிரி வந்து டான்ஸ் இதெல்லாம் கற்றுக்கிட்டு இருந்தாலும் அரங்கேற்றம் பண்ணுறதுக்கு இந்த நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம். தீர்த்த யாத்திரை போகிறது, மூலிகை செடிகள் வந்து பயிர்றது, உள்ளுக்குள்ளே முள் உள்ள ரோஜா செடி இருக்கு இல்லையா, அது மாதிரி முள் உள்ள செடிகள் வந்து பயிரிடுறது, இதுக்கெல்லாம் வந்து பரணி நட்சத்திரம் மிக சிறந்த நட்சத்திரமாக இருக்குது.